வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம ஆணி மாதத்தினுடைய பலாபலன்களில் பார்க்க இருக்கிறோம். இருக்கக்கூடிய மாதங்களில் உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம் தலையாயன மாதம் அப்படின்னு பேர். ஆமாம், தலைச்ச மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜோதிட பழமொழியில் கிராமங்களில் கூட இன்றளவு கூட பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைச்சின திருமணம் செய்யக்கூடாது. அதாவது வீட்டிலே பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் வீட்டிலே பிறந்த ஒரு பெண் குழந்தையும் முதல் குழந்தையாக பிறந்து விட்டால் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு விதிமுறையை ரொம்ப பாடுபாடாக சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. அப்படி இல்லை அதனுடைய விதிமுறை. இந்த தலைச்ச மாதமான ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தையும் அதே ஆணி மாதத்தில் பிறந்த ஒரு பெண் குழந்தையும் இருவரையும் சேர்க்கக்கூடாது அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. இதுதான் திரிஞ்சு என்ன பண்ணுதுன்னா மாற்றி அமைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த ஆணி மாதத்தில் திரிகிரகி யோகம் அப்படின்ற யோகம் செயல்படுது. இது ஒரு 5 ராசிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இந்த ஆணி மாதத்தில் செயல்படுது. திரிகிரகி யோகம் அப்படின்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 ராசிகள் மிதுனத்தில் கூட்டாக ஒன்று சேர்ந்து யோக பலன்களை மேஷ ராசிக்கும், மிதுன ராசிக்கும், சிம்ம ராசிக்கும், விருச்சிக ராசிக்கும், தனுர் ராசிக்கும் பல யோகங்களை இந்த மாதம் வெற்றியடைய வைக்கப் போகிறது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் வரக்கூடிய 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சியாகி இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் யோக பலன் என்ன, வேதைகள் என்ன, வாதங்கள் என்ன, மகிழ்ச்சிகள் என்ன, சந்தோஷங்கள் என்ன, உங்களுடைய வளர்ச்சிகள் எவ்வகையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், எந்த மாதிரியான பூஜைகளை நீங்கள் அனுஷ்டித்து யோக பலன்களை பெறலாம் அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த உத்தராயண புண்ணிய காலமான இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரத்தில் சிவ பூஜை செய்யுங்க. உங்களுடைய குடும்பங்கள் சந்தோஷம் அடையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கம் போயிட்டு இந்த திருமஞ்சனத்தை உங்களுடைய கண்களால் சேவிக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு யோகமாக உங்களுடைய செல்வ வளம் குறையாத வண்ணமாக அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் உங்களை அருள்பாலிப்பார். ஆணி மாதத்தினுடைய வரக்கூடிய இந்த பௌர்ணமி எக்காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த பௌர்ணமியில் திருச்சி உறையூர் இந்த வெக்காளி அம்மன் அந்த அம்மனுக்கு மாம்பழம் கொடுத்து அபிஷேக ஆராத்தி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகள் இருக்கார், அங்கே வாழைத்தார் கொடுத்து பண்ணுறது அதீத விசேஷம். உங்கள் குலம் வாழையடி வாழையாக மேலோங்கும்ன்றதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி கிரக சஞ்சாரங்களை பொறுத்து சூரியனை மையமாக வைத்து நம் 12 ராசிக்கும் இந்த ஆணி மாதம் எவ்வகையான சாதகம் எவ்வகையான பாதகம்ன்றதை பார்க்கலாம். மீனராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்கள் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்கள், சிந்தனையாளர்கள், சமயோதித புத்தி உள்ளவர்கள். பின்னாடி வரும் காலத்தை முன்னாடியே தீர்மானம் பண்ணி யோசித்து அதற்கான நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது மீன ராசிக்கு உகந்தது தான். ஏன்னா அதனுடைய ராசியாதிபதியே குரு பகவான் தான். ஒரு ராசியாதிபதி திரிகோணத்தில் அமைவது அதிர்ஷ்டம், ஒரு ராசியாதிபதி கேந்திரத்தில் அமைவது முயற்சி அப்படின்னு தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்போ கேந்திர ஸ்தானங்களில் அமையப்பெறும்பொழுது அந்த தனக்கு வேண்டியதை, தன்னுக்கு தேவைப்படுவதை, தன்னுடைய அனைத்து விஷயங்களுமே தன்னுடைய முயற்சியால் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். நாம் தான் போய் எடுத்துக்கணும். ஆமாம், ஏற்கனவே தாத்தா அப்பா எல்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சுட்டு போயிருந்து நம்ம போய் வாழ்க்கை பெறுறோம் அப்படின்னா அது திரிகோணஸ்தானம், அதுவாக வரக்கூடிய அதிர்ஷ்டம் நம்ம அனுபவிக்கிறது. அப்போ ராசியாதிபதி கேந்திரத்தில் போகும்போது தன்னுடைய முயற்சியால் வெற்றி பெறுவது, நான் தான் இந்த வீடை வாங்கினேன், நான் தான் இந்த இடத்த வாங்கினேன், நான் தான் இந்த கம்பெனியை உருவாக்கினேன், என்னால் இது உருவாக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னு பேர். அப்படிப்பட்ட சுயம்புவாக நீங்கள் இப்பொழுது எழும்ப வேண்டிய காலம் இது. உங்களை யார் என்று தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய திறமைகள் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கும் உருவாக்கப்பட்ட ஒரு காலம் தான் இந்த மீன ராசிக்கு இந்த காலம். அப்போ எந்த வகையில் எஃபர்ட் போடணும்? அப்போ ஏற்கனவே நீங்கள் 8 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு 3 மணி நேரத்தை ஆட் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்கள் இப்போ எடுத்துக்கணும். ஆமாம், அந்த 3 மணி நேரத்துக்கு உண்டான சம்பாதியத்தை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. 8 மணி நேரம் சம்பாத்தியம் தான் எதிர்பார்க்கணும். இருந்தாலும் அந்த 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறும். எறும்புற கல்லும் தேயும், விடாமுயற்சி வெற்றி பெறும் அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக அது உங்களை வாழ வைக்கும், வெற்றி பெற வைக்கும். அந்த நம்பிக்கையோடு இருங்கள் அப்படின்னு சொல்லப்படும்.
ஏன்னா ராசிக்கு 12ல் ராகு பகவான் வராது. சந்திரனுக்கு முன்பின் ராகு இருந்தால் அவன் எவ்வகையிலாவது பணம் சம்பாதிச்சிடுவான், எந்த வகையிலாவது சம்பாதிச்சிடுவான். ஆமாம், அது குறுக்கோயில் சம்பாதிக்கிறானோ நேர்வழியில் சம்பாதிக்கிறானோ அது பிரச்சனை கிடையாது. அவன் கையில் பணம் தள்ளாடும், பணம் தாண்டவமாடும், அவன் பணம் கையில் வந்து போகும். அப்போ இப்போ ராசிக்கு 12ல் ராகு இருக்கும்பொழுது எவ்வகையிலாவது பணம் வந்துடும். இந்த 1.5 வருஷம் இந்த ராகு பயிற்சி வந்து உங்களுக்கு பெரிய பணக்காரனாக்கி விட்டுரும் அப்படின்றத விஷயத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சு செயல்படுங்க. அதை ஜெயிச்சிருவீங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி. ஆமாம், வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு சூழ்நிலை உருவாயிடும். வேலையாட்கள் வந்துடுவாங்க, பரவாயில்ல நம்ம ஜெயிச்சிடலாம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை உங்களுக்குள்ளே வந்துடும். ஏன்னா தோண்டு போனவங்களுக்கு தூக்கி விட்டால் போதும் இல்லையா, ஏற்கனவே தோண்டு போய் கிடக்குறாங்க, அவங்கள கொஞ்சம் எழுந்து நிற்க வைக்கணும், அவ்வளோதான். அந்த நிற்க வைக்கிறதுக்கு உண்டான சூழல் இந்த மாதம் உங்களுக்கு நடந்துடும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை சரியாயிடும் சார், உத்தியோகம் சார்ந்த பிரச்சனை சரியாயிடும், கடன் சார்ந்த பிரச்சனை சரியாயிடும், 2 விஷயமும் சரியாயிடும். கேட்ட இடத்த பணம் கிடைச்சோம் உங்களுக்கு. அதே நேரத்தில் தந்தையார் வழி உறவுகள்லாம் ஆதாயமாக இருக்குது. ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறீங்கன்னா உடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுங்க, அப்பாவுக்கு ஃபோன் போட்டு கொஞ்சம் நேரம் பேசுங்க. அவர் சொல்லக்கூடிய ரெமடி, அவர் சொல்லக்கூடிய வழி வந்து உங்களுக்கு யோகத்தை தரும். இப்போ ஏதாவது தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். ஏதாவது புண்ணிய ஸ்தலங்களை போய் குளிக்கிறது, அல்லது ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்குறது, கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிறது, அப்போ ஏதாவது ஆன்மீக பணிகள் செய்வதற்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உருவாகும். தொழில் ரீதியான ஏற்றம் உருவாகும். தொழில் படுத்து போச்சு சார், தொழிலை விட்டுட்டு வெளியில் போயிடலான்னு இருக்கிறேன், வேண்டாம் அந்த தொழில் எனக்கு இது செட் ஆகலை, இவ்வளோ நாளாக நல்லா இருந்தது, இப்போ எனக்கு நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, எனக்கு எல்லாமே சரியில்லை அப்படின்ற மாதிரி புலமின்னு இருக்கவங்களுக்கு கூட பரவாயில்ல, ஏதோ ஒரு லைன் கிடச்சிருக்கு, ஒரு சின்ன ஒளி தெரியுது சார், என் தொழிலை நம்ம வெளில வந்துடும் பழக்குது, நம்பிக்கை முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் கிடைச்சிரும். உங்களை பற்றி இருந்த குறை சொல்லின்றவங்க, நிறைய அசிங்க அவமானத்தை சொல்லின்றவங்க, தொழிலில் எதிரி உங்களை அழிக்க நினைக்கிறவங்க எல்லார் மூஞ்சிலையும் கறி பூசுகிற மாதிரி இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் நிலை காட்டும். முதல்ல உங்களுடைய பெயர் புகழ்கள் வெளியில் வரும். அப்போ உங்களை பற்றிய நல்ல செய்திகள் எல்லாமே இந்த ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ நம்ம என்ன தான் நல்லது பண்ணியிருந்தாலும் சில எதிரிகளாலும் நம்மளை பிடிக்காதவங்களாலும் நம்மளை அழிக்க நினைக்கிறவங்களாலும் என்ன பண்ணால் சில வதந்திகள் வந்து டெமாலிஷன் ஆகி அப்படியே என்ன பண்ணால் அது ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த பிரபஞ்சத்தின் மூலியமாக நம்மளுடைய பெயர்கள் ரிப்பேர் ஆகிடும். இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய பெயர் செல்வாக்குகள் வளரும், நல்ல பேர் புகழோடு இருப்பீங்க, தொழிலில் முன்னேறுவீங்க, யோகம் கிடைக்கும், கடன்கள் அழிவுபடும், வேலை வாய்ப்புகள் உருவாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தொழிலை விட்டுட்டு புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை போயிடும். அப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கக்கூடிய தொழிலும் உங்களுக்கு வெற்றியானதாக மாறும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். பட் 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது போயின்னு இருக்கு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் ஏதாவது வந்து இது வரைக்கும் நிரந்தரமே இல்லைப்பா, என் தொழிலே என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கூட இதுதான் உன்னுடைய தொழில், இதில் பயப்படாத, இதில் சரி பண்ணிக்கோ, எல்லாத்தையும் சரியாயிடுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு நண்பன் உங்களுக்கு ஸ்பீக் கொடுத்து உங்கள் தொழிலை மேன்மை அடைவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும். கேந்திரத்தில் குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் சஞ்சாரம் பண்ணுறதுனால வீடு மனை விற்பனை ஆவதற்குண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும். அப்போ விற்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், என்னுடைய பூமி விற்க முடியல, விற்றா எனக்கு ஒரு பெரிய ஃபண்டு கிடைக்கும், அதன் மூலிமா நான் செட்டில் ஆகிடும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே அது விற்பனை ஆகி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கிடைக்கும். கண்டிப்பாக 3ஆம் இடத்தில் சுக்கிரன், தனலட்சுமி யோகம் கிடைக்கும். உங்கள் கையில் வெளியாருடைய பணமாவது வந்து போகும். நீங்கள் போகிற இடம், நீங்கள் நிற்கக்கூடிய இடம், நீங்கள் உங்கள் நண்பருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு. சுபமாக செலவாகணும்ல, இந்த இவர்கிட்ட நான் கையில் காசு வாங்கினா எனக்கு நல்லதுப்பா சொல்கிறாங்க இல்லையா, அடப்போட அவன் கையில் காசு வாங்கினா எல்லாம் தேவையில்லாத செலவு தான் ஆகுது, விரயம்தான் ஆகுது. இந்த சூழ்நிலை மாறி இது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்கப்பா அந்த பிள்ளைகிட்ட கையில் காசு வாங்கி போனப்பா, நிலம் வாங்கினேன், அந்த பிள்ளைகிட்ட கையில் வாங்கின வண்டி வாங்கினேன், ஒரு நல்ல அட்வான்ஸ் கொடுத்தேன், இந்த மாதிரி உங்களை வந்து நல்ல பேர் சொல்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே நடக்கும். அப்போ குடும்பத்தில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை உருவாகும். உங்களுடைய சமாளிப்பாலையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவாற்றலாலையும் அதை சமாளித்து செயல்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த மாதம் மீனராசியினர் செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசியாதிபதி புதனோட இடத்துல இருக்கிறதுனாலையும் சனிக்கிழமை தோறும் அட்லீஸ்ட் வீக்லி ஒரு நாள், இதை டெய்லி செஞ்சால் கூட நல்லது, வீக்லி ஒரு நாள் சனிக்கிழமை
வெள்ளிக்கிழமை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல் நாளே அந்த துளசி கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில், அதுக்குன்னு தனியாக ஒரு பாத்திரம் எடுத்து தண்ணி நிரப்பி வச்சுருங்க. சனிக்கிழமையான அந்த துளசி தீர்த்தத்தில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, அந்த துளசி எடுத்து பூந்தொட்டியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, வாயை கொப்பளிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை தொடர்ச்சியாகவே பண்ணிட்டு வாங்க. இந்த குரு பயிற்சி வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும். இந்த ஆணி மாதம் உங்களுக்கு தொழில் ரீதியான வெற்றிகளை கொடுக்க போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.